ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் உங்களுடைய யாழினியன் சார். நம்மளுடைய சென்டம் வேரியன்ட் சீரீஸில் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்த ஒரு பர்டிகுலர் சம் எக்ஸசைஸ் 9.8 இருக்கிற தேர்டு சம். அந்த தேர்டு சம் தான் இந்த வீடியோவில் டக்குன்னு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உனக்கு மேக்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்றது நீ கமெண்ட்டில் சொல்லு. அப்படி நீ கமெண்ட்டில் சொன்னீன்னா அந்த ப்ராப்ளமை நான் எடுத்து உங்களுக்காக என்ன செய்வேன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸில் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸை கரெக்டாக கொடுப்பேன். சரியா? ஸோ இதோட பிடிஎஃப்பும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நான் சால்வ் பண்ணுற இந்த ப்ராப்ளமை நான் அழகாக நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எழுதுறனோ அந்த பிடிஎஃப்பும் உனக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்க. இது வரைக்கும் யாராவது இந்த வீடியோவை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணு. சரியா? ஷேர் பண்ண என்னப்போ எஸ். ஸோ உங்களையெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக ஓகே ஃபேஸ் பண்ணுறதுக்கு இல்லை சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு பர்டிகுலர் சம். ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ். இந்த சம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதிலே எக்ஸசைஸில் 1 and 2 சம்ஸில் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்திருக்கும். இதில் இந்த சம் ஒரு கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கர்வுடைய ஈக்குவேஷன் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 + x - x² + y = 0. முதல் விஷயம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். எப்படி நான் காமிக்கிறேன் பாரு. ஃபர்ஸ்ட்டு y = x² - x - 2 இப்படி ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடுறேன். y மட்டும் இன்னொரு பக்கம் கொண்டு போய்ட்டு மீதி டேர்ம்ஸ் எல்லாம் சயின்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போது அந்த கன்வர்ஷன் முடித்த உடனே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். இப்போது ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒரு குட்டி லைன் போட்டு உனக்கு அதை டிவைட் பண்ணியும் நான் காமிச்சிடுறேன். சரியா? எஸ், ஹியர் ஐ கோ. இப்படி ஒரு லைன் போட்டுறேன். இப்போது என்னென்னா எனக்கு இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டேர்ம் நான் அடிஷன் பண்ணும்போது எனக்கு மைனஸ் வரணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு -2 வரணும். அப்போது அந்த ஃபேக்டரைசேஷனில் கரெக்ட் டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = x². சரியா? மைனஸ் ஓகே. இப்போ நல்லா கவனி, -2x. ஓகே, நீ -2 கூட +1 பண்ணினா உனக்கு என்ன வரும்? யூ வில் கெட் -1. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -1. அதே நேரத்தில் இந்த -2 1 மல்டிப்ளை பண்ணனா -2 வரும். ஸோ அதனால் x -2x + 1x -2 அப்படின்னு நான் ஃபேக்டரைசேஷன் ஈக்குவேஷன் எடுத்து எழுத போகிறேன். விச் மீன்ஸ் அப்போ எனக்கு இங்கே கிடைக்க போகிற ஈக்குவேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்று x - 2 ஆகும், இன்னொன்று x + 1 ஆகும் இருக்கும். விச் மீன்ஸ் அப்போது x உடைய வேல்யூ ஒன்று என்ன அப்படின்னா 2, இன்னொரு வேல்யூ என்ன அப்படின்னா -1. இந்த ரெண்டு வேல்யூஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிராஃப் வரைய போகிறோம். ஸோ அந்த கிராஃபை உங்களுக்குலாம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டக்குன்னு வரைஞ்சி காமிக்க போகிறேன். நீ என் கூட அழகாக சமத்தாக ஃபாலோ பண்ணு. இந்த கிராஃப் உனக்கு ரொம்பவே சிம்பிளாக நல்லாவே புரியும். நான் கிராஃபை இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் போடுறேன். ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் சார் கொஞ்சம் கிராஃப் பெருசாக போட்டு காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்காக ஐ எம் ட்ராயிங் த கிராஃப் லிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக, சாரி பெருசாக. நோ, இப்போ பாரு, இந்த கிராஃபில் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இது 0. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -1 -2 -3 போட்டுடலாம். இங்கே -1 -2 -3 போட்டுடலாம். இங்கே தேவைப்படாது இருந்தாலும் போட்டுடலாம். சரியா? 1 2 3. ஏன்னா இங்கே கொடுத்துருக்க கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் தான். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் தான் இந்த கிராஃபில் நமக்கு வேலை. ஃபஸ்ட்டு இங்கே நீ கண்டுபிடிச்ச கோஆர்டினேட்ஸை மார்க் பண்ணு. x = 2, அப்புறம் x = -1. ஓகே, இந்த 1 இந்த பக்கம் வரும்போது -1 மாறி இருக்கும். ஸோ x = 2, x = -1 தான் இங்கே கோஆர்டினேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், x = இது -1, எக்ஸ் ஆக்சிஸில் இது 2. உங்களுக்கு கிராஃபில் எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், இது எப்பயுமே நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பக்கம் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இல்லையா? இப்போது இதில் நீ என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த கர்வ் நம்ம கர்வ் போடுறோம்ல அது இந்த -1 வழியாகவும் அதே நேரத்தில் 2 வழியாகவும் இங்கே ஒரு கர்வ் பாஸ் ஆகுது. இப்போது ஒரு கர்வ்னா இந்த இப்படி ஒரு கர்வ் போட போகிறேன்னா அந்த கர்வுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். இப்போ அந்த பேஸ்மெண்ட்டு இந்த கொஸ்டினுக்கு அவசியம் இல்லை. ஆனால் உனக்கு அந்த கர்வுடைய பேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் x = 0 போடு. விச் மீன்ஸ் y உடைய வேல்யூ உனக்கு என்ன கிடைக்கும்னா -2ன்னு கிடைக்கும். சரியா? இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் எக்ஸோட வேல்யூ 0 போட்டோன்னா இதுவும் 0, இந்த -2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஸோ y = -2, விச் மீன்ஸ் அப்போது
இந்த கர்வோடைய பேஸ்மெண்ட் பகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா -2 இருக்கணுன்றதை நீ கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் சொல்ல வராங்க இதில், என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து we have a curve. சரியா? இப்போ அந்த curve வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு curve இருக்குது, ரைட்டா? இப்போ கொஸ்டினில் அவங்க ஒரு கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க, x is equal to -3, x is equal to 3 அப்படின்னு சொல்லி. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த கோஆர்டினேட்ஸை we are going to mark. இப்போது இந்த பாரு x is equal to என்னாச்சு, x is equal to -3 ஒரு கோஆர்டினேட், x is equal to +3 ஒரு கோஆர்டினேட். இந்த ரெண்டு கோஆர்டினேட்டையும் வச்சு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். நல்ல கவனி, நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன், இந்த -3ல் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன், அதே மாதிரி +3ல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். சரியா? +3ல் இப்படி ஐம் கோயிங் டு ட்ரா அ ஸ்ட்ரெயிட் லைன். அதை இப்படி லைட்டாக இப்படி நவுத்திக்கிறேன், அவ்வளோதான். இப்போது லைன் ஸ்ட்ரெயிட்டாக இல்லையோ, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ நீ என்ன கவனிக்கலாம்னா இந்த கிராஃபில் மொத்தமாக 3 ஏரியா இருக்குது. நான் அழகாக உனக்கு அந்த 3 ஏரியாவும் இப்போ என்ன செய்கிறேன், மார்க் பண்ணி காமிக்கிறேன். நீ பாரு. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம், இந்த பார் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பார், இந்த இடம். இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் சைடு ஆஃப் த கிராஃபில் இருக்குது, இந்த எல்லோ கலர் ரீஜன். அடுத்து வந்து இந்த கீழே இருக்கிற இடம். இப்போ அந்த கீழே இருக்கிற இடத்த வந்து நான் என்ன செய்கிறேன், மார்க்கெட் இன் ரெட்டு. ஸோ இங்கே ஒன்று இந்த பார், இந்த பக்கம் இது பிலோ. இது வந்து எங்கே இருக்குது, நெகட்டிவ் ஜோனில் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. அடுத்து இப்போ மேலே இருக்கிற இன்னொரு குட்டி ரீஜன். இப்போ அந்த குட்டி ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னா ஹியர், விச் இஸ் த பாசிட்டிவ் ரீஜன். மறுபடியும் இது வந்து எங்கே இருக்குது, பாசிட்டிவ் ரீஜன் இருக்குது. இப்போ இந்த 3த்தையும் நான் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பார். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் இருக்குல்ல, இதோட ஏரியா வந்து நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் இட் ஆஸ் A1. இந்த இடத்தோட ஏரியா மட்டும் என்னது, A1. அடுத்து இங்கே ரெட் கலர் இருக்குல்ல, இந்த ரெட் கலருடைய ரீஜனுடைய ஏரியாவை நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா A2 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஃபைனலாக அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த க்ரீன் கலர் ரீஜனை நான் A3 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், A1, A2, A3 3த்தையும் கண்டுபிடிச்சி அந்த 3த்தோட ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணினா யூ வில் கெட் த ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு லிமிட்ஸ் பார்க்கணும். இப்போது A1 இருக்குல்ல, நான் இங்கேயே அழகாக உனக்கு என்ன செஞ்சுறேன், எடுத்து எழுதி கொடுத்துட்றேன். சரியா? ஸோ இப்போது A1 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிக்குது, -3ல் ஆரம்பிக்குது. எங்கே முடியுது, -1ல் முடியுது. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு A2. A2 வந்து எங்கே ஆரம்பிக்குது, -1ல் ஆரம்பித்து 2ல் முடியுது. அப்போ -1, 2. அப்புறம் A3 இருக்குல்ல, அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த பாரு 2ல் ஆரம்பித்து 3ல் முடியுது. ஸோ 2, 3. இப்படி என்ன செய்கிறோம், 3த்துக்கும் அழகாக எடுத்து ஓகே லிமிட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கிராஃப் வரையறதுக்கான பர்பஸே வந்து இந்த லிமிட்ஸ்க்காக தான். ஓகே, இந்த லிமிட்ஸ்க்காக தான். ஸோ இப்போ பாரு நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு, அந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. ஓகே, ஐ வில் டேக் திஸ் ஈக்குவேஷன், y is equal to x ஸ்கொயரு -x -2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இதிலிருந்து A1 உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ A1 கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல கவனி. ஓகே, இது என் கூட சேர்ந்து பொறுமையாகவே கவனி. இன்டகிரேட் பண்ணி A1க்கு நம்ம என்னென்ன லிமிட்ஸ் பார்த்தோம், அது -3ல் ஆரம்பித்து அதுக்கு அடுத்து -1ல் போய் எண்டாச்சு. அப்போ இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டு -3 -1. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து எழுதுறேன். சரியா? அந்த ஈக்குவேஷன் வந்து என்னது, x ஸ்கொயரு -x -2. இப்போ இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு dx நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது இதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணிடுறேன். அப்புறமா A2, அப்புறமா A3. ஸ்கூலில் சில பேருக்கு வந்து எப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட சொல்லியிருப்பாங்க. அப்படியே அது நீட்டாக போகும், இடமே பத்தாது. இங்கே நம்ம அப்படி செய்ய வேண்டாம். எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன செய்யலாம், தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணலாம். சரியா? இப்போ பாரு, A1 is equal to இன்டகிரேட்டிங் -3 அப்புறம் ஒரு -1. ஓகே, இல்லை இன்டகிரேஷனே நம்ம என்ன செஞ்சிடலாம், பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் உனக்கு என்னடா ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்னு இன்டகிரேட் பண்ணால் அது x³ டிவைடட் பை 3 அப்படின்னு மாறிடும். -x² டிவைடட் பை 2 -2x இன்டகிரேட் பண்ணிட்டேன்னா, இப்போ இன்டகிரேட் பண்ணிவிட்டு இதோட லிமிட்ஸ் வந்து இப்போ எனக்கு என்ன இருக்குங்க, -3 ஒரு லிமிட்டு, -1 ஒரு லிமிட். இந்த லிமிட்ஸை இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணணும்.
இப்போது இந்த பார்ட் வரைக்கும் நம்ம போட்டுட்டு வந்துடும். இந்த சப்ஸ்டியூஷன் பார்ட்டில் தான் இந்த எல்சிஎம்லாம் எடுக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய தப்பு நடக்கும். ஸோ இப்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த மிஸ்டேக்ஸே இல்லாமல் போடுறதுல தான் நம்ம எவ்வளோ கில்லாடி அப்படின்றது இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் இருக்கா, இந்த பாரு, இந்த எக்ஸோட இடத்துல நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரேன். சரியா? ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செய்ய போகிறேன், -1, ஓகே, அதே மாதிரி -1, அப்புறம் ஒரு -1. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு காமிக்கிறேன். இந்த பாரு, ஃபஸ்ட்டு இந்த -1 ஹோல் கியூபு டிவைடட் பை 3, எக்ஸோட இடத்துல -1 போட்டாச்சு. அதுக்கடுத்து இங்கே ஒரு மைனஸ் போட்டு இங்கே எக்ஸ் இருக்கா, அந்த இடத்துல -1 ஸ்கொயரை டிவைடட் பை 2. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மைனஸ் போட்டு இங்கே -2x இருக்கா, அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட இடத்துல -1. இப்படி வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் -1. அதே மாதிரியே திரும்ப ஒரு மைனஸ் போட்டு இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா -3 சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுற டேர்ம் என்னது, ஆஹா மன்னித்து விடும், பெயிண்ட் பக்கெட்டை கிளிக் பண்ணிட்டு, சாரிடா, திடீர்னு மஞ்சள் ஆடுறது பதறிட்டேன். ஸோ -3, அப்புறம் மறுபடியும் ஒரு -3, சிறிதளவு கேப் போட்டு -3 போட்டுப்போம். இப்போ பாரு, நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் கியூப் இருக்கா, அப்போ -3 ஹோல் கியூப் டிவைடட் பை இங்கே என்ன வரணும், டினாமினேட்டரில் 3, அப்புறம் ஒரு மைனஸ் சைன் போட்டு ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2, அப்புறம் மறுபடி ஒரு மைனஸ் சைன் போட்டு 2 இன்ட்டு எக்ஸு, ஸோ 2 இன்ட்டு -3. இப்போ இதை சால்வ் பண்ணணும். என்ன செய்ய போகிற, இதை இப்போ சால்வ் பண்ண போகிற. இதை சால்வ் பண்ணினா உனக்கு கரெக்டான ஆன்சர் வந்து A1க்கு கிடைக்கும். நான் அழகாக அதை பண்ணி காட்டுறேன் உனக்கு. ஓகே, நானே பிக்சர் பர்ஃபெக்டாக கிளியராக என்ன செய்கிறேன், அதை பண்ணி காட்டுறேன். நீ என் கூட சேர்ந்து இதை கவனிச்சிட்டே வா. எஸ், கோடு போட்டாச்சு. நவ் இங்கே -1 இருக்குல்ல, -1 கியூபு பண்ணால் மறுபடியும் என்ன வரும், -1 தான் வரும். சரியா? அப்போ என்ன செய்கிற, A1 இஸ் ஈக்குவல் டு -1/3. அடுத்து இங்கே -1 இருக்குது, ஆனால் நீ அதை ஸ்கொயர் பண்ணுற, அப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் +1. ஆனால் என்ன பிரச்சனை, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மறுபடியும் வந்து ஒரு -1/2. சரியா? இது ஒரு -1, இது ஒரு -2. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை ஆகும்போது +2 அப்படின்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இதை பக்கவாக எடுத்து எழுதிட்டுமா, இதை எழுதிட்டு இப்போ இங்கே இருக்கிற டேர்ம்ஸை எடுத்து எழுதும். சரியா? இப்போ இதை எழுதும்போதே இஃப் யூ வாண்ட்னா நீ ஒன்று பண்ணலாம். அது ஒன்று வந்து நான் என்னன்னு சொல்கிறேன் பாரு. இப்போ இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிகிட்டே போடலாம். நானும் அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிகிட்டே போடுறேன். அப்படி போடும்போது உனக்கு அது செம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ பாரு, இங்கே வந்து ஆஹா +2, இங்கே வந்து மைனஸ் இருக்கா. சரியா? இது -3, -3 கியூப் பண்ணால் உனக்கு என்ன வரும், -27 டிவைடட் பை 3 வரும். அடுத்த -3 ஸ்கொயர் பண்ணால் +9, ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -9/2. மறுபடி வந்து பார்த்தோன்னா இங்கே -2 இருக்குது, -3 இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +6 என்ன வரும், +6 வரும். இப்போ இந்த மைனஸை இந்த மைனஸ் கூட உள்ள மல்டிப்ளை பண்ணேன். அப்போ A1 இஸ் ஈக்குவல் டு -1/3 -1/2 +2. சரியா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, ஸோ +27 டிவைடட் பை 3 அப்படின்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இந்த மைனஸும் இதுவும் மல்டிப்ளை ஆச்சுன்னா +9/2, இந்த மைனஸ் வந்து 6 கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா -6. ரைட்டா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரும். இங்கே பாரு, -1/3 இருக்குது, இங்கே ஒரு 27/3 இருக்குது. சரியா? அதை வேறு கலரில் நான் காமிக்கட்டுமா? இதோ பாரு, இந்த -1/3யும் 27/3யும் இது ரெண்டுத்தையும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இது மைனஸில் இருக்கா, அப்போது 26 டிவைடட் பை 3 வந்துடும். சரியா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே 9/2 இருக்குது, இங்கே -1/2 இருக்குது. அப்போது எனக்கு என்ன ஆகிடும்னா +8/2. அப்புறம் இங்கே ஒரு +2 இருக்குது, இங்கே ஒரு -6 இருக்குது, விச் இஸ் -4. 8/2 என்ன வரும், 4 வரும். அப்போது 26 டிவைடட் பை 3 +4 -4 ஈக்குவல் டு அப்போ 26 டிவைடட் பை 3. இதுதான் A1உடைய வேல்யூ. A1உடைய வேல்யூ வந்து என்னது, 26 டிவைடட் பை 3. இது இப்போது நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 26/3 கண்டுபிடிச்சல, இதே மாதிரி இப்போ மற்ற ரெண்டு லிமிட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ மற்ற ரெண்டு லிமிட் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே -3 -1 இருந்துச்சுல்ல, அதே மாதிரி -1ம் +2. சரியா? அடுத்த ரெண்டு லிமிட்ஸ் வந்து என்னது, ஓகே, -3, +2. சரியா? அப்போது இங்கே A2 கண்டுபிடிக்கலாம். A2க்கு லிமிட்ஸ் வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே வந்து -3யும் இந்த இடத்துல
ப்ளஸ் 2 அப்படின்ட்டு இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்து டக்குன்னு அதே மாதிரி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அதில் ஒரு குட்டி தப்பு, லிமிட்டு தப்பாக தானே போடுறேன் நான். ஆமாம், -3, -1 போட்டோமா, அடுத்து -1, 2 லிமிட்டு தப்பாக போட்டேன். -1, 2 அதை இங்கேயே மாற்றிடலாம். -1, 2 இப்போ பாரு a2 உடைய வேல்யூ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இப்போ லிமிட்டை கேர்ஃபுல்லாக பண்ணோம். லோவர் லிமிட் வந்து -1, கீழே 2 வந்து மேலே. எப்பயுமே மேலே இருக்கிறது பெருசு, கீழே இருக்கிறது சிறுசு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நவ் இப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து என்னது? x² -2x சாரி -x -2 இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx நம்ம என்ன செய்வோம்? இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்படி இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு a2க்கு என்ன வரும் அப்படின்னா x³ / 3 -x² / 2 -2x. இதுக்கு வந்து இப்போது லிமிட் வந்து நம்ம என்ன செய்வோம்? -1 போடுவோம், 2 போடுவோம். இப்போ இந்த ரெண்டு லிமிட்டையும் அழகாக எடுத்து நம்ம என்ன செய்யலாம்? இதுக்குள்ளே மறுபடி போன சம் மாதிரி அச்சு அசல் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது 2 ஒரு சப்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 இல்லையா? நல்லா கவனமாக பாரு. நான் லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி அதை வேறு கலர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி தான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 நம்ம கியூப் பண்ணுவோம், அப்புறம் /3 பண்ணுவோம், அப்புறம் மைனஸ் ஆஃப் இந்த 2 வந்து ஸ்கொயர் பண்ணுவோம், /2 போடுவோம், அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் போட்டு 2 × 2 அப்படின்னு போடுவோம். சரியா? இது 2க்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போது -1க்கு செய்யணும். -1 போன வாட்டி செஞ்ச மாதிரியே தான், பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த டேர்மே கூட அப்படியே எடுத்து எழுதுனா கூட ஓகே. இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்? இங்கே ஒரு -1, இங்கே ஒரு -1, இங்கே ஒரு -1 இப்படி வச்சுப்போம். இது கொஞ்சம் கேப் போட்டு எழுதிக்குவா, 2 போட இடம் பத்தாது. -1 ஃபஸ்ட்டு -1 வந்து நீ என்ன செய்ய போகிற? அதை கியூப் பண்ண போகிற /3, அப்புறம் ஒரு மைனஸ் போட்டு இதை ஸ்கொயர் பண்ண போகிற /2, அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் போட்டு 2 போட்டு ப்ராக்கெட். ரைட்டுங்களா? இப்போ இந்த டேர்மை இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அழகாக சமத்தா we will solve it. ஸோ இதுக்கு நமக்கு லாஸ்ட் சம் மாதிரி a2க்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் சம் மாதிரி இதுக்கு வந்து a2க்கு என்ன வேல்யூ வரும்? சரியா? அப்போது ஃபஸ்ட்டு 2 இருக்குது, 2வை கியூப் பண்ணால் என்ன வரும்? 8 வருமா? ஸோ அப்போது a2 = 8 / 3. சரியா? -4 / 2, அப்புறம் ஒரு -4. ரைட்டா? இப்போது மைனஸ் போட்ட ஓகே, இது ப்ராக்கெட்குள்ளே வச்சுப்போம். இங்கே இன்னொரு ப்ராக்கெட்குள்ளே இது -1, -1 கியூப் பண்ணாலும் -1 தான் வரும். ஸோ -1 / 3. அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸில் மாறும், ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல. ஸோ மறுபடியும் வந்து ஒரு -1/2, அப்புறம் இது ரெண்டும் +2 அப்படின்னு மாறிடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும். வில் ஜஸ்ட் சிம்பிளிஃபை திஸ். சரியா? ஸோ a2 = இப்போ a/3 இருக்கா? a/3 இருக்குது. சரி, நான் என்ன செய்கிறேன்? 8/3 ஓகே, -4/2 -4. சார் 4 2ல் கேன்சல் பண்ணிடலாம். நான் இன்னொரு விஷயம் யோசிக்கிறேன். இதையும் 1/3ன்னு மாற்றி இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் இதை ஒரு +1/2ன்னு மாற்றி இது ஒரு 2ன்னு மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும் போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கவனிக்கிறேன்னா, இங்கே ஒரு 1/2 இருக்குது, இங்கே ஒரு 8/3 இருக்கா? அப்போ இது ரெண்டுத்தையும் நான் இது பண்ணால் சாரி, இந்த ஒரு 1/3 இருக்குது, 8/3 இருக்குது. ஸோ 9/3ன்னு மாறிடும். அடுத்து வந்து இங்கே ஒரு 1/2 இருக்குது, அப்போது இது வந்து -3/2, அப்புறம் இங்கே வந்து ஒரு -6. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 9/2 கிடைக்குது. சரியா? இதை சால்வ் பண்ணும்போது உனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துடும்? இது கிராஸ் எல்சிஎம் நீ எடுக்கும்போது யூ வில் பி கெட்டிங் 9/2. சரியா? ஆனால் இப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதில் நீ கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் வந்து உனக்கு என்ன வரும் அப்படின்னா -9/2ன்னு வரும். அது எப்படி சார் வரும்? கொஞ்சம் நீங்களே அதை போட்டு காட்டுருங்களேன், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நானே டக்குன்னு போட்டு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன செய்வோம்? 9/3 அப்படியே வச்சுப்போம். இந்த -3/2 இருக்குல்ல, அப்போது 3 -12 / 2 அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறேன். விச் இஸ் அப்போ இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இது வந்து ஒரு +9/2 அப்படின்னு மாறிடும். 9/2 மாறும்போது இல்லை அப்படி மாறக்கூடாதுல்ல. 1/3/2 1/2 எங்கே தவறு எழுத்திருக்கிறேன்னு தெரியுதா? இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி மிஸ்டேக் தான் ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளை என்ன பண்ணிவிடும் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அந்த கன்ஃபியூஷனை இங்கேயே நம்ம ஆஃப் பண்ணிவிடும். இதை பாரு, நான் வந்து ஓகே இங்கே -1/3 -1/2 இதெல்லாம் ப்ளஸ்ன்னு மாற்றியாச்சு.
இதை வந்து இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா +2ன்னு மாற்றிட்டோம். ஸோ 1/3 1/2 -2 போட்டாச்சு. இங்கே வந்து ஒரு -4 4/2. சரி, நம்ம அழகாக இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்பலாம் ஆட்டம் போடாமலே என்ன செய்யலாம், வில் ஜஸ்ட் சால்வ் இட். சரியா? ஸோ 9/3 இருக்கா, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிப்போம், 3 வந்துடும். 4/2 இருக்கா, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 3 -2 -4 -2 வந்துடும். அதுக்கப்புறம் கூட ஒரு +1/2 இருக்கும். அவ்வளோதான். இப்போ வேலை முடிஞ்சிருப்பார். -6 அதுக்கப்புறம் -8 -8 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 8 3 5 அவ்வளோதான். அப்போது ஃபைனல் ஆன்சர் நீ கால்குலேட் பண்ணும்போது உனக்கு வந்து என்ன வருது அப்படின்னா -9/2 வருது. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, A2 வந்து இங்கே உனக்கு 9/2 வருது இல்லை, மைனஸில் வருது இல்லை. இதை வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் A2ன்னு எடுத்து எழுதணும். யூ ஹேவ் டு டேக் அண்ட் ரைட் இட் ஆஸ் வாட், மாடுலஸ் ஆஃப் A2. சரியா? அதில் வந்து ரொம்ப 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 நம்ம வந்து என்ன செய்யணும், கவனமாக கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதிடணும். மாடுலஸ் ஆஃப் A2 அப்போ வந்து உனக்கு என்ன வரும் அப்படின்னா +9/2. இது நெகட்டிவில் போட்டுறக்கூடாது. ஏன் சார் நான் நெகட்டிவில் போட்டுறக்கூடாது? ஏன்னா ஒன்று இங்கே என்ன கேட்டாங்கன்னா ஏரியா தான் கேல்குலேட் பண்ண சொன்னாங்க. A1 A2 A3 மூணுத்தையும் ஆடு பண்ண சொன்னாங்க. ஆடு. அப்போ நீ இது வந்து மைனஸில் வரும்போது இது நெகட்டிவ் ரீஜனில் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது, நெகட்டிவ் ரீஜனில் இருக்குது. அப்போ இதுக்கு நீ நெகட்டிவ் எடுக்கணும். வர ஆன்சருக்கு நெகட்டிவ் எடுக்கணும். அப்போ தான் ஆட் ஆகும். இல்லைனா சப்ராக்ட் ஆகிடும். ஆக்சுவலாக சொல்ல வேண்டியதை விட ஏரியாவை கம்மியாக சொல்லிவிடுவேன். இது மைனஸ் பண்ணி கம்மியாக சொல்லிவிடுவேன். அந்த மிஸ்டேக் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வரும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து we are going to calculate for A3. ஸோ A3க்கு வந்து ஃபஸ்ட்டு லிமிட்ஸ் எடுத்து எழுதிடலாமா? லிமிட்ஸ் வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2, 3 இது ரெண்டு தான் லிமிட்ஸு. ஸோ இப்போ A3 = இங்கே என்ன செய்ய போகிறோம், கீழே 2 மேலே 3 போட்டு அடுத்து இங்கே ரிலேஷன் வந்து x² -x -2 இது வந்து dx அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். இப்போ x³ / 3 -x² / 2 -2x இருக்கா, இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி என்ன செய்வோம், 3யும் 2வும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே அந்த மைனஸ்லாம் இல்லை, ரெண்டுமே பாசிட்டிவ் லிமிட்ஸ் தான், பெருசாக தொந்தரவு இருக்காது. ஃபஸ்ட்டு 3 இருக்குது, 3 எடுத்துன்னு வந்து இங்கே x³ சப்ஸ்டியூட் பண்ணால் 27 / 3 27/3 கிடைக்கும். மைனஸு எக்ஸோட இடத்துல ஸ்கொயர் இருக்குது, விச் மீன்ஸ் அப்போ 9/2 -2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா 3, ஸோ -6. சரியா? இது ஒரு டேர்ம். இப்போது அப்படியே மைனஸ் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே 2 போட போகிறேன். ஸோ 8 / 3 -4 / 2 -4. ஓகே, இப்போது அழகாக இதை சிம்பிளிஃபை பண்ணும். நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து வில் சிம்பிளிஃபை. இப்போ பாரு, இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கெட் 27/3 இருக்கா, அதை வந்து நான் இப்போ என்ன செய்யலாம். ஓகே, 27/3 நான் வந்து என்ன செய்கிறேன்னா இதையும் மைனஸ் பண்ணுறேன். 27 / 3. ஏன் இவ்வளோ அசிங்கமாக எழுதுறீங்க? 3 மைனஸ் இங்கே 8/3 இருக்கா, அப்போ அது வந்து 8/3ஆல் மைனஸ் பண்ணுறேன். அடுத்து இங்கே -9/2 இருக்கா, ஸோ ஒரு -9/2 போட்டு அதை என்ன செய்ய போகிறேன், ஓகே அப்படின்னா இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ அதுக்கு ஒரு +4/2. சரியா? என்ன செய்கிறோம் இப்போது, அதுக்கு ஒரு +4/2 எடுத்து எழுதுகிறோம். இந்த மைனஸ் சைன் இங்கே போய் மல்டிப்ளை ஆகும்போது அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஒரு -6 +4ன்னு எடுத்து எழுதுறோம். ரைட்டா? இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரும். இப்போ பாரு, 27லேருந்து 8 நீ மைனஸ் பண்ணிட்டேன்னா 19 / 3 மைனஸ், இப்போது இங்கே 9 இருக்குது 4 இருக்குது, ஆனால் இது -9 இது +4, ஸோ -5/2 இது ஒரு -2. ஸோ உனக்கு இதான் இப்போது ரிலேஷன் வருது. என்னது, 19/3 -5/2 -2. சரியா? இப்போது நான் 19/3 வச்சுக்கிட்டு மைனஸ் போட்டு இந்த 2வும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ -5 -4 / 2 வரும். இப்போது இதிலிருந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன செய்யலாம், 19/3 -9/2 அப்படின்னு எடுத்து எழுதலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அகைன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணும்போது இது வந்து 38 - 27 / 6 which is 11/6. இப்போது இங்கே நான் கண்டுபிடிச்சது வந்து எதோட வேல்யூ அப்படின்னா A3யோட வேல்யூ நம்ம 11/6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3.
இப்போ நம்ம 3 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அது 3த்தையும் எடுத்து ஒன்றா எழுதிடும். A1 உடைய வேல்யூ 26/3, A2 உடைய வேல்யூ 9/2, A3 உடைய வேல்யூ 11/6. கரெக்டுங்களா? 11/6. ஆமாம். இப்போது எனக்கு டோட்டல் ஏரியா தெரியணும்னா A1 + A2 + A3 எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். which is 26/3 + 9/2 + 11/6. ஓகே, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது 9ம் 6ம் வந்து 54 வருமா? 26/3 + 54, 9ம் 6ம் மல்டிப்ளை ஆச்சுன்னா, ப்ளஸ் 2ம் 11ம் மல்டிப்ளை ஆச்சுன்னா 22, டிவைடட் பை இது வந்து நம்ம என்ன செய்வோம், 12ஆல் we will divide. அப்போது உனக்கு என்ன ஆக போகுது, 26/3 + 76, 76/12. அப்போது இது 76 அப்படின்னா 38, 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இது ஒரு 6. இதை மறுபடியும் வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். சீஸ் அப்போ 19 கீழே இங்கே இருக்கிற டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 3. அப்போது 26 + 19 டிவைடட் பை 3ன்னு வந்துடும். ரெண்டுத்துக்குமே 3 தான் கீழே வருதா? ஸோ அதனால் 45/3 இல்லைனா 15, இது ஏரியான்றதுனால 15 ஸ்கொயரு யூனிட்ஸ். அவ்வளோதான், இந்த சம்மை முடிச்சாச்சு. ஏப்பா நல்ல பெரிய சம் இல்லை? எஸ். இப்போது இந்த சம் வந்து நம்ம ஃப்ளூவெண்ட்டாக எக்ஸாமில் போடணும். சார் இது எனக்கு புரியுது சார், இந்த எல்சிஎம்லாம் எடுக்கும்போது தான் நான் தப்பு பண்ணிடுறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா, இந்த சம்மை 1க்கு 2-3 வாட்டி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீ என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் லாட் ஆஃப் டைம்ஸ். சரியா? நான் மினிமம் சொல்கிறேன் பாரு, மினிமம் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட் ஃபார் அட்லீஸ்ட் ஓகே ஒரு 5 டைம்ஸ். இந்த எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 9.8 இருக்கிற 10 சம்மே ஒரு சம்மு நீ ஒரு 5 வாட்டி போட்டுட்டு எக்ஸாமுக்கு போகிறேன்னா சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக போடுவேன், சூப்பராக எழுதும். வேறு என்னென்ன சம்ஸ் எல்லாம் உனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ண. நான் எக்ஸசைஸ் 9.8 இருக்கிற ரிமைனிங் சம் 4, 5, 6, 7, 8, 9 ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி ஒரு வீடியோவை உனக்கு சால்வ் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக அழகாக போட்டு வச்சிரு. சரியா? அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் அழகாக பார்த்து எல்லா சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கும். ஆல் தி பெஸ்ட் பசங்களா. குட் பை. அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். சென்டம் எடுக்க வெறியோடு இருப்போம். குட் பை ஃப்ரம் யானியன் சார்.